கட்சிக்குள் கலகம், நொந்து போன எடப்பாடி. நேரம் பார்த்து பாஜக வைக்கும் செக். 50க்கும் அதிகமான சீட் கேட்டு அடாவடி. அதிமுக கூட்டணியில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. அரசியல் வட்டாரங்களில் இதுகுறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தற்போது அரசியல் களத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக உள்ளேயும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையிலும் ஏற்பட்டுள்ள மோதல் தொடர்பாக டெல்லி பாஜக தீவிரமாக கவனித்து வருகிறது. அதிமுகவில் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அடுத்த 10 நாட்களுக்குள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் இணைந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளார். தனது கோரிக்கைகளை ஏற்றால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளில் பங்கேற்பேன் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் டிடிவி தினகரன் இந்த விலகல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் கோவையில் மட்டும் 10 தொகுதிகளில் 4 தொகுதிகளை கேட்க பாஜக முடிவு செய்துள்ளதாம். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய தொகுதிகளில் பாஜக 4 தொகுதிகளை கோரியுள்ளதாக தெரிகிறது. இதில் தொண்டாமுத்தூர் தொகுதியை கட்டாயம் பெற வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது என கூறப்படுகிறது. அதிமுகவிடம் பாஜக எத்தனை தொகுதிகளை கேட்கும், எத்தனை தொகுதிகள் இறுதியாக கிடைக்கும் என்பது தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரியவரும். அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தேர்தலின் முடிவுகளை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளாக அமையும். தொகுதி பங்கீட்டில் இரு கட்சிகளும் விரைவில் ஒருமித்த கருத்துக்கு வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. பாஜகவின் இந்த முயற்சி அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அமையும் என்பது தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கும். பாஜக இவ்வளவு தொகுதிகளை கேட்பது அதிமுகவின் அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு சவாலாக அமையுமா அல்லது இரு கட்சிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு வெற்றியை தருமா என்பதை அரசியல் வல்லுநர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். உள்துறை அமைச்சர் அமித் ஷா சில வாரங்களுக்கு முன்பு அளித்த பேட்டியில் கூட தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டணி அமைகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் சந்திப்போம் என்று உறுதிப்படுத்தினார். அதிமுக ஆட்சியில் பாஜக பங்கு பெறுவீர்களா என்ற கேள்விக்கு ஆம் என்று அவர் பதில் அளித்தார். பாஜக ஆட்சியில் பங்கு பெற வேண்டுமானால் அதிமுக தனி பெரும்பான்மை பெறக்கூடாது. இதற்காகவே பாஜக கூடுதல் இடங்களில் போட்டியிட 50க்கும் அதிகமான இடங்களை கேட்கிறது என்று கேள்வி எழுந்துள்ளது.